சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அமைச்சர் ராசாங்கத்துக்கு தலைவர் போன் பண்றாரு. என்ன அமைச்சரே, தீபாவளியெல்லாம் நல்லபடியாக கொண்டாடிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், நல்லபடியாக கொண்டாடிட்டோம் தலைவரே, நீங்களும் அம்மாவும் அப்படின்னு சொல்லவும், நம்மளுக்கு ஓட்டு போட்ட மக்கள் தீபாவளி கொண்டாடினாலே நம்ம கொண்டாடினது மாதிரி தான் அப்படிங்கிறாரு. ஆமாம் தலைவரே, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம் தலைவரே ஃபோன் பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. என்ன தலைவரே, நம்ம கட்சியில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாப்புல. கட்சியிலலாம் பிரச்சனை இல்லை, மெடிக்கல் கேம்புக்கு நீங்கள் போயிருந்தீங்கள, உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு அங்கே நம்ம எதிர்கட்சி தலைவர் நீதிமானும் உங்கள் தம்பி மையம் போஸும் உங்களை அங்கேயே போட்டு தள்ளுறதுக்கு முடிவெடுத்து 4 அடியாட்களையும் அனுப்பி விட்டுருக்காங்க. அனுப்பி விட்டதில் எப்படியோ இதை வனத்துறை அதிகாரிகள்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ 2 பேர்த்தையும் கைது பண்ணிட்டாங்க. நீதிமானையும் உங்கள் தம்பி மையம் போஸையும். உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னவும், என்ன தலைவரை சொல்கிறீங்க, இப்போ வரையும் போஸு என் தம்பி மையம் இங்கே தானே இருந்தேன் அப்படின்னவும், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன தலைவரை சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியலை, என் தம்பி மையம் இதில் உடந்தையா அப்படின்னவும், முழுக்க முழுக்க உங்கள் தம்பி மையம் தான் இதுக்கு காரணம், உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு அவனும் ஒரு காரணம். அவனை நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவன் நல்லவன் சொல்லி நீங்கள் வாதாடிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸுமே எனக்கு வனத்துறையிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதை உங்கள் லேப்டாப்புக்கு அனுப்புகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விவரமும் தெரியும். உங்களை காலி பண்ணுறதுக்கு 4 அடியாளுக்களை அனுப்பி உங்களை அந்த இடத்துல கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க நீதிமானும் உங்கள் தம்பி மையம் போஸும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு ராசாங்கம். என்ன சொல்கிறீங்க தலைவரே, நீங்கள் சொல்கிறத கேட்க கேட்க எனக்கு தலையே சுற்றுது அப்படிங்கிறாரு ராசாங்கம். நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு தலை சுற்றும். ஏன்னா நிறைய விஷயத்த உங்களை பழி வாங்குறதுக்காக நிறைய விஷயத்த நீதிமானோட சேர்ந்து ரொம்பவே போஸு நிறைய தப்புகள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், தலைவரே நீங்கள் சொல்கிறத நம்பாமையும் இருக்க முடியலை. ஆனால் என் உயிரை காப்பாற்றினவனே என் தம்பி மையன் போஸு தான். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே நான் வண்டு தாக்கி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கையில் அங்கே போய் என் உயிரை காப்பாற்றினவன் அவன்தேன். அப்படி இருக்கையில் எப்படி என்னையை கொலை பண்ண அவன் முயற்சி பண்ணியிருப்பான், என்னால் நம்ப முடியலை. ஆனால் நீங்கள் சொல்லல என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியலை அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் தலைவர் சொல்கிறாரு, அந்த மருந்தை யார் உங்கள் தம்பி மையம் எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா உங்கள் தம்பி மையம் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அந்த மருந்தை எடுத்தது உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லவும், என்ன தலைவரை சொல்கிறீங்க? ஆமாம், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண எவிடன்ஸ் எல்லாம் அனுப்பி விட்ருக்கேன். அதை பாருங்கள், பார்த்தா எல்லாம் தெரியும். 2வது டிவியையும் போட்டு பாருங்கள், அங்கேயும் அவங்கள அரெஸ்ட் பண்ணதை இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி, சரிங்க தலைவரே, நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஒன்று சொல்கிறேன் அமைச்சரே, நீங்கள் உங்கள் தம்பி மகனுக்காக அவனை வாதாடி வெளியே கொண்டு வந்துடலாம், அவன் நல்லவன் மட்டும் அவனுக்கு பறிஞ்சு மட்டும் பேசிடாதீங்க. அவனை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு எப்போவுமே ஆபத்து. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு இன்னும் தீர விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடுத்துக்கங்க. ஆனால் முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் உங்கள் தம்பி மையன் போஸ்ட் தான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறாதீங்க. அது உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து. அவன் நல்லவன் மாதிரி உங்கள்கிட்ட சீனை போட்டு உங்கள்கிட்ட நல்லவன் மாதிரி காட்டியிருக்கான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் அவன் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி, சரிங்க தலைவரே வைங்க, நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டதும் எல்லாரும் வர்றாங்க. வேகமாக என்னையா ராசாங்கம், எதுக்கையா இவ்வளோ கோவப்படுற, என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அம்மா நம்ம யாரை நம்பினோமோ அவனே என்னைய கொலவனை திட்டம் போட்டிருக்காம்மா, என் தம்பி மையன் போஸு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த நீதிமானோட சேர்ந்து என்னைய கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கான் மெடிக்கல் கேம்பில், அது ஏதோ ஃபெயிலர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும், இப்பையும் நல்ல மாதிரி வீட்டுக்குள்ளே என்னை தீர்த்து கட்டத்தாமா இவன் நல்ல மாதிரி வேஷம் போட்டு உள்ளே வந்திருக்கான், இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. என்ன இப்போ வரையும் நம்ம மையம் இங்கே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போடுறாங்க. அதில் நீதிமானையும் போஸையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.